30க்கும் மேற்பட்ட இந்திய மொழி சார்ந்த எழுத்து குறிப்புகள் அப்படிங்கிறது இந்த கிங்ஸ் வேலியில நமக்கு கிடைச்சிருக்கு. அதுல அதிகமா, அதாவது 2/3 யார் கிறுக்கி வச்சிருக்காருன்னா நம்ம சிகை கொற்றம் தான் கிறுக்கி வச்சிருக்காரு. இப்படி இந்த பகுதிக்கு போய் இவங்க தமிழ் எழுத்து முறையில கிறுக்கி வச்சதுதான் இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்கு. அப்ப இதை ஏன் கிறுக்கல்கள்னு சொல்லக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு தெளிவான விளக்கத்தை நம்ம ஆடியன்ஸுக்கு கொடுக்கணும். நம்ம ஆடியன்ஸுக்கு மட்டும் கொடுத்தா பத்தாது, பிக் பேங் போகனுக்கு ஆஹா ஓஹோன்னு ஃபயர் விட்டுட்டு இருக்கக்கூடிய அவங்களுடைய ஆடியன்ஸுக்கும் நம்ம சேர்த்து சொல்ல வேண்டியது இருக்கு. அவருடைய கருத்து எந்த அளவுக்கு ஒரு தவறான கருத்து, உங்களுடைய வரலாற்றை அழிக்கக்கூடிய கருத்துங்கிறதையும் நம்ம சேர்த்து நம்ம சொல்றோம். இந்த கிறுக்கல் ஏன் சொல்லக்கூடாதுன்னா, கிராஃபிட்டி அப்படிங்கிறதுக்கு கிறுக்கல்ங்கிறதா மீனிங்கா அப்படின்னு கேட்டா ஆமா. கிராஃபிட்டி அப்படின்னா உங்களுக்கு புரியாத ஒரு ஓவியம், இல்ல உங்களுக்கு புரியாத சில வார்த்தைகள், இல்ல உங்களுக்கு புரியாத சில வடிவமைப்புகள் செவுத்துல இருந்துச்சுன்னா அதை கிராஃபிட்டின்னு சொல்லுவாங்க. சோ ஒரு புரியாத ஒரு விஷயத்தை நீங்க என்ன சொல்லுவீங்க, யாரா அவன் கிறுக்கி வச்சுட்டு போயிருக்கான்னு சொல்லுவீங்க. பட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். ஐ லவ் இந்தியா அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல ஒரு மொழியில எழுதியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மலையாளத்துல எழுதியிருக்காங்க. மலையாள வார்த்தைகள்ல இந்தியாவை நான் காதலிக்கிறேன்னு எழுதியிருக்காங்க. இப்ப எவன்டா அவன் கிறுக்கி வச்சிருக்கான் அப்படின்னு சொன்னா, இது மலையாளத்தை இழிவுபடுத்துவதாக இல்லையா, இந்தியாவை இழிவுபடுத்துவதாக இல்லையா, இது கேள்வி வரும்ல. இப்ப இங்க கேள்வி என்னன்னா, அப்ப உங்களுக்கு புரியாம இருக்க வரைக்கும் அதை நீங்க கிறுக்கல்னு சொல்றதுல ஒரு வேலிட் ரீசன் இருக்கு. பட் அது ஒரு லாங்குவேஜ், அது ஒருத்தரால் எழுதி வைக்கப்பட்டிருக்கு, அதை படிச்சா பொருள் வருது அப்படின்னா அது கிறுக்கல்கள் கிடையாது. அத கிறுக்கல்னு சொல்றது ஆக்சுவலா அதை அசிங்கப்படுத்துறது. அப்ப ஏங்க எல்லாம் கிராஃபிட்டின்னு வச்சிருக்காங்கன்னா, உலகத்துல படிக்க முடியாத, புரிஞ்சுக்க முடியாத பல உருவங்கள், பல ஓவியங்கள், பல எழுத்துருக்கள் செவுறுகள்ல பல முன்னோர்களால, பல மனிதர்களால, ஏன் இப்ப இருக்கிறவங்களாலையும் கூட எழுதி வைக்கப்படுகிறது, பொறிச்சு வைக்கப்படுகிறது. இது எல்லாத்துக்கும் மீனிங் நமக்கு தெரியறது இல்ல. அப்படி மீனிங் தெரியாம இருக்கனால அது கிராஃபிட்டின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். அதுவே இட்ஸ் நாட் கரெக்ட் டேர்ம். உங்களுக்கு அது புரியலன்னு தான் நம்ம சொல்லணும். எனக்கு புரியலங்கிறதுக்காக அது கிறுக்கல்னு நம்ம சொல்றது எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு விஷயம். அப்ப ஒன்ஸ் அதுதான் தெரிஞ்சிருச்சுல, அது தமிழ் எழுத்துன்ட்டு, அது தமிழின்னு தெரிஞ்சதுல, அதை படிச்சிட்டீங்கல்ல, தமிழின்னு படிச்சதுக்கு அப்புறம் அதை இன்ஸ்கிரிப்ஷன் தான் சொல்லணும். ஏன்னா உங்களால படிக்க முடியாது.